ஷாலோம் 7 டே சேலஞ்சுக்கு உங்களை ஆண்டவர் இயேசுவின் நாமத்தினால் வாழ்த்தி வரவேற்கிறேன். இந்த வாரத்தில் சரியான விஷயங்களை செய்யும்படியான சில சவால்களை நம்ம பார்த்துட்டு வரோம். ஒரு முறை ஒரு வாகனத்தில் நான் பார்த்தேன், உள்ளம் அழுதாலும் முகம் சிரிக்கட்டும் அப்படின்னு சொல்லி அதில் எழுதப்பட்டிருந்தது. பல நேரத்தில் நம்ம அப்படி தான் வாழுறோம் இல்லையா? நம்ம மனசு காயப்பட்டிருக்கோம், ஆனால் ஒன்றுமே நடக்காத மாதிரி வெளியில் நம்ம சிரிச்சுட்டு இருப்போம். சில நேரத்தில் நமக்குள்ளே நம்மளை பாதிக்கிற சில பழக்க வழக்கங்கள் இருக்கும், ஆனால் அதை நம்ம மறைச்சிட்டு நம்ம ஒன்றுமே இல்லாத மாதிரி மற்றவங்க முன்னாடி நடிச்சிட்டு இருப்போம். ஆனால் இன்னைக்கு யதார்த்தமாக வாழும்படியான ஒரு சவாலை உங்களுக்கு முன்னாடி நான் வைக்க விரும்புகிறேன். நீங்கள் எல்லாரும் ஆயத்தமாக இருக்கிறீங்களா? ஒரு டாக்டர்கிட்ட போகும்போது நம்முடைய பலவீனம், நம்முடைய நோயெல்லாம் சொன்னாதான் அவர் சரியான ட்ரீட்மெண்ட் கொடுக்க முடியும். அதே போல் ஆண்டவரிடத்தில் நம்முடைய பலவீனங்களை நாம் ஒத்துக்கிட்டாதான் நாம் அதிலேருந்து வெளியே வர முடியும். அதே நேரத்தில் யதார்த்தமாக நம்ம வாழ முடியும். யதார்த்தமாக வாழறதுக்கு ஒரு 3 ஆலோசனைகளை வேகமாக உங்களுக்கு முன்னாடி நான் சொல்ல விரும்புகிறேன். முதல்ல நம்ம யதார்த்தமாக இருக்கணும், நேர்மையாக இருக்கணும்னு சொல்லி ஆண்டவர் விரும்புகிறார்ன்றதை நம்ம அறிஞ்சு வச்சுருக்கணும். பல நேரத்தில் நம்ம மனசில் ஒன்று வச்சுக்கிட்டு வெளியில் ஒரு மாதிரி வாழும் பொழுது கர்த்தர் அதை விரும்புறதில்லை. அதனால்தான் சங்கீதம் 51:6 நம்ம பார்க்குறோம், இதோ உள்ளத்தில் உண்மை இருக்க விரும்புகிறீர், அந்த காரணத்தில் ஞானத்தை எனக்கு தெரியப்படுத்துவீர். நம்ம மனசுலையும் வாழ்க்கையிலையும் நேர்மையாக இருக்கணும், யதார்த்தமாக இருக்கணும்னு சொல்லி கர்த்தர் விரும்புகிறார். பல நேரங்களில் நாம் நமக்குள்ளே இருக்கிற ஃபீலிங்கை மறைச்சிடறோம், நம்ம கடந்து போகிற பிரச்சனைகளை மறைச்சிடறோம். சில நேரம் கடன் பிரச்சனையில் இருப்பீங்க, மனைவிக்கு கூட அதை சொல்ல மாட்டீங்க. சில நேரம் சில பிரச்சனைகள் இருப்பீங்க, மற்றவங்களுக்கு தெரிஞ்சால் என்ன தப்பாக நினைப்பாங்கன்னு சொல்லி அதை நீங்கள் வெளியே சொல்லாமலே மூடி மறைப்பீங்க. ஆனால் நீங்கள் அதிலேருந்து வெளியே வரணும்னா முதல்ல தைரியமாக நீங்கள் அதை சொல்லணும். அப்போ தான் மற்றவங்க உங்களுக்கு உதவி செய்ய முடியும். ஆகவே ஆண்டவர் நம்ம உண்மையாக இருக்கணும்னு விரும்புகிறார் என்பதை முதல்ல நாம் புரிஞ்சுக்கணும். 2வது, சில பலவீனங்களை நம்ம மூடி மறைக்கும் பொழுது நம்முடைய வளர்ச்சியை அது தடுக்குது அப்படின்றத நம்ம உணர்ந்துக்கணும். சில நேரங்களில் நம்ம மென் பிளீஸராக இருப்போம். மக்களை பிரியப்படுத்துறதுக்காக நம்ம எல்லாரும் யார் என்ன சொன்னாலும் சரி சரின்னு சொல்லிடுவோம். கடைசியில் யாரை பிரியப்படுத்த நினைச்சோமோ நம்ம செய்கிற சில தவறுகள் அவங்களுக்கு தெரிய வரும்பொழுது நம்ம மேலே இருக்கிற நம்பிக்கை போயிடும். ஆகையினால நம்முடைய வளர்ச்சியை அது தடுக்கிறதுனால நம்ம யதார்த்தமாக இருக்கணும்னு சொல்லி கர்த்தர் விரும்புகிறார். அதனால தான் சங்கீதம் 19:12-13 நம்ம பார்க்குறோம், தன் பிழைகளை உணர்கிறவன் யார், மறைவான குற்றங்களுக்கு என்னை நீங்களாக்கும். சில நேரங்களில் நம்முடைய பிழை நமக்கே தெரியாது. சில தவறுகளை நம்ம செய்வோம், ஆனால் அதை நம்ம நியாயப்படுத்திட்டு இருப்போம். சில நேரங்களில் சில நெருக்கடியில் நம்ம போயிட்டுருப்போம், ஆனால் யார்கிட்டயாவது சொன்னால் அவங்க தப்பாக நினைப்பாங்களோன்னு சொல்லி அதை மனசுக்குள்ளேயே போட்டு நம்ம குமரிட்டு இருப்போம். ஆனால் இன்னைக்கு நம்முடைய பிழைகளை நம்ம உணர்ந்து அதை சொல்ல வேண்டிய நபர்களுக்கு நம்ம சொல்லும் பொழுது, விசேஷமாக ஆண்டவருடைய சமூகத்துக்கு அதை நம்ம எடுத்துகிட்டு போகும்பொழுது நிச்சயமாக கர்த்தர் நமக்கு உதவி செய்வார். 3வதாக, நம்ம யதார்த்தமாக இருக்கும் பொழுது, நேர்மையாக இருக்கும் பொழுது ஆண்டவர் இன்னும் நம்ம பக்கத்தில் நெருங்கி வர அது உதவியாக இருக்குது. அதனால தான் 1 யோவான் 1:9 பார்க்குறோம், நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா அநியாயத்தையும் நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு ஆண்டவர் இயேசு உண்மையும் நீதி உள்ளவருமாய் இருக்கிறார். அப்படின்னா நமக்குள்ள இருக்கிற சூழ்நிலைகள், பலவீனங்கள், நம்ம கடந்து செல்ற கஷ்டங்கள், இது எல்லாத்தையும் முதல்ல ஆண்டவர்கிட்ட நம்ம வெளிப்படையாக சொல்லணும். அடுத்து நம்ம கூட நெருங்கி இருக்கிற நம்முடைய குடும்பத்தாருக்கு சில விஷயங்களை நம்ம தைரியமாக சொல்லணும். அப்போ தான் அவங்க நமக்கு ஹெல்ப் பண்ண முடியும். ஒரு கடனில் சிக்கிட்டு இருக்கீங்க, நீங்கள் யார்கிட்டையுமே சொல்லலைன்னா அவங்க எப்படி உங்களுக்கு உதவி செய்ய முடியும்? அதனால் பயந்தாலும், அவங்க நம்மளை திட்டுவாங்கன்னு சொல்லி சூழ்நிலைகள் வந்தாலும் சில விஷயங்களை நீங்கள் தைரியமாக சொல்லும் பொழுது தான், ஓப்பனாக இருக்கும் பொழுது தான் மற்றவங்க நமக்கு உதவி செய்ய முடியும். அதே போல் ஆண்டவரிடமும் நம்முடைய பாவங்களை நம்ம மறைக்காமல் அறிக்கையிடும் பொழுது தான் அதுலேருந்து வெளியே வர்றதுக்கு கர்த்தர் நமக்கு உதவி செய்ய முடியும். உள்ள மனசில் கஷ்டத்தையும் வேதனையும் வச்சுக்கிட்டு வெளியில் சிரிச்சுக்கிட்டு ஒன்றுமே நடக்காத மாதிரி நீங்கள் இருக்கிறீங்கன்னா இன்றைக்கி உங்களை நீங்கள் மாற்றிக்கணும். முதலாவதாக, ஒவ்வொரு நாளும் இரவு தூங்க போகிறதுக்கு முன்னாடி இன்றைக்கி எந்தெந்த விஷயத்தில் நான் யதார்த்தமாக இல்லை, எந்தெந்த விஷயத்தில் மற்றவங்களுக்கு முன்னாடி எனக்கு ஒரு பிரச்சனை இல்லைன்னு சொல்லி நான் காமிச்சிக்கிட்டேன் அப்படின்னு சொல்லி உங்களை சுய பரிசோதனை பண்ணி பார்க்கணும். அடுத்து, உங்களுடைய பிரச்சனைகளை யாருக்கிட்ட சொன்னால் உங்களுக்காக ஜெபம் பண்ணுவாங்க, உங்களுக்கு நல்ல ஆலோசனை சொல்லுவாங்கன்னு சொல்லி நீங்கள் சிந்திச்சு பார்த்து நல்ல நம்பிக்கைக்குரிய ஒரு நபரிடத்தில் நீங்கள் அதை பகிர்ந்துக்கணும்.
சில நேரங்களில் நம்ம தவறான நபர்களிடத்தில் அதை ஷேர் பண்ணும்பொழுது அவங்க நமக்கு உதவி செய்கிறதுக்கு பதிலாக நமக்கு உபத்திரவத்தை கொடுத்துருவாங்க. அதனால் ஜெபம் பண்ணி சரியான நபர்களிடத்தில் நீங்கள் உங்கள் பிரச்சனையை ஷேர் பண்ணுங்கள். கூடுமான வரைக்கும் ஆண்கள் ஆண்களோடும் பெண்கள் பெண்களோடும் நீங்கள் நல்ல ஒரு அக்கௌண்டபிலிட்டி பார்ட்னரை உருவாக்குங்க. உங்களுக்கு உதவி செய்யக்கூடிய, உங்களுக்காக ஜெபிக்கக்கூடிய, நல்ல ஆலோசனை சொல்லக்கூடிய சரியான நபர்களை தேர்ந்தெடுத்து அவங்களிடத்தில் உங்களுடைய பிரச்சனைகளை ஷேர் பண்ணுங்கள். 3வது, என்கிட்ட ஒரு பிரச்சனையும் இல்லை, எல்லாம் நார்மலாக இருக்குது, எல்லாமே சரியாக போயிட்டுருக்குன்னு சொல்லி உங்களை நீங்களே ஏமாத்துறதை விட்டுட்டு எந்தெந்த விஷயங்கள்லாம் நீங்கள் ஆண்டவருக்கு முன்னாடி நேர்மையாக இல்லை, எந்தெந்த விஷயங்களெல்லாம் ஆண்டவருக்கு முன்பாக நீங்கள் மறைச்சிங்கன்னு சொல்லி ஆராய்ஞ்சு பார்த்து அதை கர்த்தரிடத்தில் அறிக்கை பண்ணுங்க. இது என் பலவீனம், இது என் பர்சனாலிட்டி, நான் கோவப்படுறதை மாற்ற மாட்டேன், அது என்னுடைய இயற்கையாக பிறந்த குணம், இப்படியெல்லாம் நீங்கள் சொல்லிட்டு இருக்காம ஆண்டவர் என்னை மாற்றுவார்ன்ற நம்பிக்கையோட உங்களுடைய பலவீனங்களை நீங்கள் அவர்கிட்ட சொல்லும் பொழுது நிச்சயமாக அதுலேருந்து நீங்கள் வெளியே வர்றதுக்கு ஆண்டவர் இயேசு உங்களுக்கு உதவி செய்வார். ஆக எப்படி ஒரு டாக்டர்கிட்ட போகும்பொழுது நம்முடைய வியாதியை வெளிப்படையாக சொன்னாதான் அவங்க ட்ரீட் பண்ண முடியுமோ, அதே போல் ஆண்டவரிடத்தில் நாம் எதையும் ஒளிவு மறைவு இல்லாமல் மறைக்காமல் சொல்லணும். அதே போல் நமக்கு நம்பிக்கைக்குரிய ஒரு அக்கௌண்டபிலிட்டி பார்ட்னரை நம்ம கண்டுபிடிச்சு அவங்களிடத்தில் நம்முடைய பலவீனங்கள், நம்முடைய பிரச்சனைகளை மனசார சொல்லி நமக்காக ஜபிக்கவும் அவங்களோட கூட ஆலோசனை பெறவும் நம்ம தீர்மானம் எடுக்கணும். இன்னைக்கு உங்களுக்கு முன்னாடி நான் வைக்க விரும்புகிற சவால் என்னன்னு பார்த்தீங்கன்னா, எந்த விஷயத்த நான் மறைச்சிட்டு இருக்கிறேன், ஒன்றுமே நடக்காத மாதிரி வெளியில் நான் சிரிச்சுக்கிட்டு உள்ளுக்குள்ளே நான் புகஞ்சிக்கிட்டு இருக்கிறேன்னு சொல்லி நீங்கள் யோசித்து பார்த்து அதிலிருந்து வெளியே வர்றதுக்கு என்ன பண்ணணும்னு சொல்லி ஒரு தீர்மானம் எடுக்கும்படி இன்றைக்கி உங்களுக்கு ஒரு சவாலை உங்களுக்கு முன்னாடி நான் வைக்கிறேன். இந்த 7 Day சேலஞ்ச் உங்களுக்கு உண்மையிலேயே பிரயோஜனமாக இருக்கும்னா லைக் பண்ணுங்கள். இது உங்களை நேசிக்கிறவங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். நம்முடைய சேனல் இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். Thank you and God bless you.